ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ஷேப்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஷேப்பை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஷேப்பை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பென் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, சம் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிட்டேன். நான் ஆரோ ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வேணும்னா அந்த எட்ஜில் ஆரோ கொண்டு போனால் நம்மளுக்கு செலெக்ஷன் டூல் காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம ஷேப்பை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு மெத்தட் லேயர் போய்க்கலாம். நியூ லேயர், சாலிட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு சாலிட் லேயர் கிடச்சிடுச்சு. இதுலேயும் சேம் ஆரோ மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இதை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட லேயரில் தான் அந்த கலர் இருக்குது. ஸோ நம்ம லேயரில் தான் அந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஆரோ மட்டும் தனியாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் பென் டூல் யூஸ் பண்ணி. அந்த ஆரோவை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு கலரும் காட்டும். இதில் எந்த கலர்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஸ்ட்ரோக்கையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வி டூல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ரொட்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஷேப் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம்.